நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் ஆவுடையாம்பாள் சமேத கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் பகுதியில் பச்சையாற்று கரையில் மேற்கு பார்த்த சிவாலயமாக பிரசித்தி பெற்ற ஆவுடையாம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு முனிவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தனை செய்த தலமாகும். இக்கோவில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் 3 யாகசாலை அமைக்கப்பட்டு பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் வேத விற்பனர்கள் சுமார் 38க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கடந்த 3 தினங்களாக பல்வேறு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் மகா தீபாராதனை நடத்தப்பட்டு 3 நாட்களாக பூஜை செய்த கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலில் ஊர்வலமாக வந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பஞ்சவாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கைகளுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கைலாசநாதர் மற்றும் ஆவுடையாம்பாள் மூல விக்கிரகத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடந்து தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் அறங்காவலர் SV S மணி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.